இன்னைக்கு பங்குனி உத்தரவுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே லஞ்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எங்க ஊர் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தா நடக்கிற கதையே வேற. யாரெல்லாம் சொந்த ஊரை மிஸ் பண்றீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. முருங்கைக்காய் மாங்காய் அவியலுக்கு முருங்கைக்காயை தனியா வேக போட்டாச்சு. அது வேகிற கேப்ல கொஞ்சமா சக்கரை பொங்கலுக்கு வெள்ளமுமே நுணுக்கிக்கிட்டேன். முருங்கைக்காய் வேக வைக்கிற தண்ணி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சதுனால சைட்ல ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு இப்ப அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ஆல்ரெடி வேக வச்ச முருங்கைக்காயை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சு நல்லா கொதகொதன்னு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான அவியல் ரெடி. நார்மலா வைக்கிற அவியலை விட இந்த அவியல் பயங்கர டேஸ்டா இருக்கும். சைட் பை சைடு சக்கரை பொங்கலுமே செமையா ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல்ல ஃபைனலா பால் கலந்து இறக்கி பாருங்க. நீங்க எப்போதும் செய்யாத டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் சக்கரை பொங்கல். ஈவன் நீங்க தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க, இல்ல அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துடலாம்னு தோணுதான்னு மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு